Hey everyone, welcome back to Mom's Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் புர்ஜி செய்கிறது பார்க்கலாம். நான் இங்கே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் வந்து ஒரு 10 மினிட்ஸு போட்டு வச்சுருந்தேன் கட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள் சாப்பரில் போட்டு இது ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பர் இருந்தால் இது ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அந்த கட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து சைஸ் வந்து வராது. இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ இது எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து சூப்பராக கட்டாகி வந்திருக்கு. இது இந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ இந்த புர்ஜி செய்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவை எவ்வளோ படுதோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த எல்லா மசாலாஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை போட்ட பிறகு இந்த எல்லா மசாலாஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரையும் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 தக்காளி வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வரையும் குக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எக் இருந்தால் எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுருங்க, ஒரு 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆக்சுவலி இதுக்கு தண்ணி வந்து போடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு தண்ணி ஆட் பண்ணாமல். அதனால் நான் இங்கே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக் இதில் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி போடுற அவசியம் இல்லை. நம்ம காலிஃப்ளவர் புர்ஜி வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தியில் நீங்கள் சர்வ் பண்ணி ஹாட்டாக சாப்பிடுங்க. சைட் டிஷ் ரைஸுக்கு கூட நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.